அதான் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு வந்து எக் புர்ஜி செய்ய போகிறோம். அது வந்து சிம்பிள் ரெசிபியாக இருக்கும். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். செஞ்சாச்சு. 1 கப்பா ஆயில் ஊற்றிப்போம். நம்ம தேவையான அளவுக்கு பிரியாணி இலை போட்டுக்கலாம் கைஸ். நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப இது பண்ணிட்டோம்னா டார்க்காக மாறிடும். அப்படி பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். இது 3 ஆனியன் போட்டால் தான் நம்ம வந்து எக் கிரேவி சூப்பராக வரும். நம்ம கொஞ்சம் வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வதங்கணும். இப்போ வந்து நம்ம 2 முட்டையை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் பொடி எடுக்க போகிறோம். அதை எடுத்துட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கணும். நம்ம வந்து அடுத்ததாக டொமேட்டோவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து 3 டொமேட்டோ போட்டிருக்கேன். 2 இதுக்கு தான். அப்போ வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து தக்காளியோட வாடை போகிறதுக்கு ஒரு 6 நிமிஷமாகவே ஆகும் மேக்ஸிமம். அது வரையும் அது அப்படியே விட்டுருங்க தனியாக, அது வாட்டுக்கு இருக்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நல்லா இதாக இருக்குது. க்ரீமியாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக பெப்பர் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன். என்னடா வேணும் உப்பு போடலன்னு யோசிப்பீங்க. இது நம்ம கடைசியில் போட்டால் தான் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப அளவுக்கு உரப்பும் சரி. உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலை. வந்து நல்லா கிண்டி விடலாம். இப்போ நம்ம செஞ்ச எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, பூரி, சப்பாத்தி, பட்டர் நான் இதுக்கெலாம் சூப்பரான பேராக இருக்கும். இன்னொன்று சப்பாத்திக்கும் பட்டர் நானுக்கும் வச்சு சாப்பிடும்போது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நவசாசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.